ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகா கஷ்வின் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ்ஷு ஸ்வீட் கார்ன் வீட் பராத்தா. அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு என்னெல்லாம் தேவைன்றதை நான் சொல்கிறேன். அதுக்கு முதல்ல சோளத்தை இந்த மாதிரி வாங்கிட்டு உரிச்சிக்கோங்க. தனித்தனியாக உரிச்சிட்டு அதை மிக்சியில் போட்டு பல்ஸ் மட்டும் விட்டு எடுங்க. ஃபுல்லாக கிரைண்ட் பண்ண வேண்டாம். அதை ஃபுல்லாக பல்ஸ் மட்டும் விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் ஆயில் ஊற்றிட்டு கடுகு, சீரகம், சோம்பு எல்லாமே அரை ஸ்பூன் போட்டுக்குவாங்க. அதுக்கப்புறமா பச்சை மிளகாய், ஒரே ஒரு பச்சை மிளகாய் வந்து குட்டி குட்டியாக நல்லா கட் பண்ணிவிட்டு போடுங்க. அப்புறம் துருவன இஞ்சி, ஒரு சின்ன துண்டு இஞ்சி நல்லா சீவுறதில் வச்சு சீவிட்டு அதை போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிட்டு அதோட வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம எப்போவுமே ஒரே மாதிரி தானே சப்பாத்தி செஞ்சு பசங்களுக்கு கொடுப்போம். இந்த மாதிரி வெரைட்டியாக கொடுத்து பாருங்கள், பசங்க எவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்கன்னு உங்களுக்கே தெரியும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. வெங்காயம் வதங்கின பிறகு கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுக்கோங்க. பெருங்காயம் போட்டுட்டு வதக்கிட்டு நம்ம சோளத்தை மிக்சியில் பல்ஸ் விட்டு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இதோட சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. சோளம் பேஸ்ட்டு நல்லா வதங்கினோடனே அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், கரம் மசாலா கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தனியாத்தூள் அது ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா கிளறி விடணும். கிளறி நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு கடைசியாக கொத்தமல்லி தழை போட்டு நல்லா இப்போ கிளறி விட்டுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ அடுத்து சப்பாத்தி உருட்டிக்கலாம். சப்பாத்தியை நல்லா உருண்டையாக உருட்டிட்டு அது மேலே கொஞ்சமாக எள் இருந்தால் வெள்ளை எள் வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஓகே. இல்லைன்னா அந்த கொத்தமல்லி மட்டும் வச்சுட்டு நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. உருட்டிட்டு அந்த பூரணை ரெடி பண்ணி வச்சோம்ல, அது சப்பாத்திக்கு நடுவில் வச்சு முக்கோண ஷேப்பில் மடிச்சுக்கோங்க. சமோசா மடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி முக்கோண ஷேப்பில் மடிச்சுட்டு லைட்டாக அழுத்தம் கொடுத்து மூடிடுங்க. அது கையில் அழுத்தம் கொடுத்தாலுமே கரெக்டாக மூடிடும். ரொட்டி கட்டையில் லேசாக தடவி கொடுங்க, போதும். ரொம்ப அழுத்துனீங்கன்னா அப்புறம் உள்ளே வச்சுருக்கிற அந்த மசாலாலாம் வெளியே வந்துடும். அதனால் ரொம்ப அழுத்தம்லாம் கொடுக்க வேணாம். நீங்கள் ரொட்டி கட்டையில் கூட தேய்க்க தேவையில்ல. கையில் ப்ரெஸ் பண்ணாலுமே அது அழுந்திடும். இந்த மாதிரி மெதுவாக பண்ணிவிட்டு ரெடியானதெல்லாம் தவாவில் போட்டு எடுங்க. தவாவில் ஃபஸ்ட்டு போட்டுட்டு ஒரு பக்கம் வெந்தோடனே எண்ணெய் ஊற்றி இன்னொரு பக்கமும் நல்லா வேக வச்சு ரோஸ்ட் பண்ணிவிட்டு எடுத்திங்கன்னா ஸ்வீட் கார்ன் வீட் பராத்தா ரெடி. இதுக்கு சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை, அப்படியே சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள், ஆல் கொடுத்து. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அப்பப்போ வரும். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் போடுங்க. உங்கள் கமெண்ட்ஸ்க்கு எல்லாமே நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். உங்கள் கமெண்ட்ஸ் தான் எனக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.